குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் சென்டர் வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம்? காஸ்ட் சென்டர் வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல காஸ்ட் அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்தது காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம இந்த காஸ்ட் சென்டர் வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கணும். இந்த 3 கொஸ்டின் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். இதுதான் இன்னைக்கு டாபிக். முதல்ல காஸ்ட் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அது வந்து காஸ்ட். அல்லது ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுதோ அது வந்து காஸ்ட். ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பொருளை தயார் பண்ணுறதுக்கோ அல்லது ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கோ என்ன செலவு நம்ம பண்ணுறோமோ அதுதான் காஸ்ட். ஓகேவா? காஸ்ட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். இட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த காஸ்ட்டுங்கிறது யாருடைய பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பொருள் உற்பத்தி ஆனதுலேருந்து கஸ்டமர்கிட்ட வந்து ரீச் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ், அந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரர் ரா மெட்டீரியலை வாங்கி பேனா ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அந்த பேனாவை மேனுஃபேக்சரிங் பண்ணி அவன் என்ன பண்ணுவான், ஒரு 10,000 பேனா தயார் பண்ணுறான் அப்படின்னா டைரெக்டாக கொண்டு வந்து கஸ்டமர்கிட்ட விற்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், அடுத்தது ஹோல்சேல் டீலர்கிட்ட கொடுப்பான். ஹோல்சேல் டீலர்கிட்டேருந்து ரீட்டைல் டீலர்கிட்ட வரும். அந்த ரீட்டைலர்கிட்டேருந்து கஸ்டமர்கிட்ட வரும். இப்படி தான் இருக்கும் ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு 10,000 பேனா உற்பத்தி பண்ணுறான். அதுக்கு வந்து 1 lakh காஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஒரு பேனாவுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா, டோட்டல் காஸ்ட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட். இப்போ டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? 1,00,000 ரூபாய். டோட்டல் நம்பர் ஆஃப் பென் ப்ரொடியூஸ்ட் எவ்வளவு? 10,000. அப்போ ஒரு பேனாவுடைய காஸ்ட் எவ்வளவு? 10 rupees. இப்படி தான் ஒரு பேனாவுடைய காஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரே ஒரு பேனா உற்பத்தி பண்ண மாட்டான். ஒரு 10,000 பேனா, 1,00,000 பேனா அப்படி தான் உற்பத்தி பண்ணுவான். ஒரே ஒரு பேனாவுடைய காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட். இப்போ வந்து நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்? டோட்டல் காஸ்ட் 1 lakh, நம்பர் ஆஃப் யூனிட் ப்ரொடியூஸ்டு 10,000. அப்போ 1 lakh டிவைடட் பை 10,000 எவ்வளவு? 10 rupees ஒரு பேனாவுடைய காஸ்ட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அந்த பேனாவை நான் என்ன பண்ணுறேன், சரண்யாவுக்கு விற்கிறேன். எவ்வளோக்கு விற்கிறேன் அப்படின்னா 12 ரூபாய்க்கு விற்கிறேன். மேலே 2 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு. சரண்யா என்ன பண்ணுறாங்க, பவித்ராக்கு விற்கிறாங்க, மேலே மூர்க்கொண்டு லாபம் வச்சு. அப்போ சரண்யாவுக்கு எவ்வளவு காஸ்ட்டு அப்படின்னா, சரண்யாவுக்கு எவ்வளவு காஸ்ட்டு வரும்போது 12 ரூபாய் அப்படின்னா கிடையாது. சரண்யாவுக்கு அது பர்ச்சேஸ் ப்ரைஸ். சரண்யா பவித்ராக்கு சேல் பண்ணுறாங்க, பவித்ராக்கும் அது பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான். காஸ்ட்டுங்கிறது கிடையாது. காஸ்ட் ஷுட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான், சரண்யா, பவித்ரா 3 பேரில் யார் வந்து பொருளை உண்மையாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கா? சீனிவாசன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு. அப்போ சீனிவாசன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் காஸ்ட்டு பார்க்கணும் ஒழிய சரண்யா பாயிண்ட் ஆஃப் வியூலையோ பவித்ரா பாயிண்ட் ஆஃப் வியூலையோ பார்க்கக்கூடாது. முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன? There are 3 kind of காஸ்ட் சென்டர். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட் சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, லொக்கேஷன், பர்சன் ஆர் அன் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட். ஓகேவா? காஸ்ட் சென்டர் அப்படின்னா எதெல்லாம் காஸ்ட் சென்டர் அப்படின்னா, லொக்கேஷன், பர்சன், லொக்கேஷன், பர்சன் ஆன் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட். இவ கொஞ்சம் பேசாம இருயா. ஏன்டி அது வாயை கலந்து போற? காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் எ லொக்கேஷன், பர்சன் ஆர் அன் ஐட்டம் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 3 ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபை த ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசர்டைன் த காஸ்ட் அண்ட் டிட்டர்மைன் த செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா? எதுக்காக இந்த காஸ்ட் சென்டர் அப்படின்னா, ஒவ்வொரு காஸ்ட் சென்டர் வைஸ் எனக்கு என்ன இன்கம் வந்திருக்கு, எனக்கு என்ன செலவாயிருக்கு
அப்படிங்கிறத அசர்டைன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த காஸ்ட் சென்டர்லாம் இருக்கு. ஒரு நல்ல பிராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பிராக்டிகல் எக்ஸாம்பிள் கஃபே காஃபி டே அப்படிங்கிறது. கஃபே காஃபி டேயோட ஓனர் யார் அப்படின்னா சித்தார்த் அப்படிங்கிறவர் தான் கஃபே காஃபி டேயோட ஓனர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய காஃபி எஸ்டேட்டோட ஓனராக இருந்தார். அவருடைய எஸ்டேட்டில் உற்பத்தி ஆகிற அந்த காஃபி வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதை வச்சு என்ன பண்ணார், அவர் வந்து நிறைய காஃபி கடைகள், காஃபி ஷாப் அப்படிங்கிற பேரில் நிறைய காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணார். முதல்ல பெங்களூரில் ஓப்பன் பண்ணார். அப்புறம் பெங்களூர்ல இன்னும் 2, 3 இடத்துல ஓப்பன் பண்ணார். அப்படியே சென்னைக்கு வந்தார். எங்கே பார்த்தாலும் கஃபே காஃபி ஷாப் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணார். ஒரு கஃபே காஃபி ஷாப்பில் ஒரு காஃபி என்ன விலை? யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? கஃபே காஃபி ஷாப்பில் ஒரு காஃபி என்ன விலை? சாப்பிட்டது இல்லை சார். சாப்பிட்டது இல்லையா? நோ சார். பவித்ரா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? கற்பகம், கார்த்திக் சாப்பிட்டுருப்பார். என்னப்பா? ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும், எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஒரு காஃபி குடிங்க கந்தசாமி அப்படின்னு. ரைட்டா? கேள்விப்பட்டீங்களா அந்த பாட்டு? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி. ஸ்ரேயா வருவாங்க. ஆமாம், இதெல்லாம் தெரியும். நம்ம ஸ்ரேயா வருவாங்கன்னு சொல்லிட்டு. கஃபே காஃபி ஷாப்பில் ஒரு காஃபியோடைய ரேட் என்ன பார்ப்போமா? எவ்வளோன்ட்டு. கஃபே காஃபி ஷாப்பில் ஒரு காஃபியோடைய ரேட் என்ன? சார் பிளாக் காஃபி வந்து 129 சார். ப்ரைஸ் லிஸ்ட்டு ஆஃப் கஃபே காஃபி டே. கஃபே காஃபி டே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஃபே காஃபி டேவோடைய மெனு ப்ரைஸ் வந்திருக்கு. கஃபே லேட்டு அப்படின்னா 134, 149. மில்கில் போடாமல் வேறு எதுலையா போடுவான்? பின்ன காஃபியை வந்து பாலில் போடாமல் வேறு எதில் போடுவாங்க? கோகோனட் மில்கா அப்படி சொல்லுங்கள். 149 ரூபா, 178 ரூபா. ஒரு கால் ஜிஎஸ்டி சேர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபியோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ கடையில் எவ்வளோ குடிக்கிறோம்? 10 ரூபாய் இல்லை 12 ரூபாய்க்கு குடிக்கிறோம். அந்த காஃபியை கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் ரத்னா காஃபே இல்லை சரவணபவனில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா இருக்கும். கஃபே காஃபி டேயில் அப்படி என்ன விசேஷம்? எதுக்காக 150 ருபீஸு? அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி தலையில் கொடுப்பான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்ளர் இத்தனோடு இருக்கும், அவன் கொஞ்சம் பெருசாக கொடுப்பான். நீ சரவணபவனில் வந்து காஃபி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 2வது நிமிஷம் கையில் பில்லை கொடுப்பான். நீ கையில் காஃபி சாப்பிட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு, எந்திரிச்சு போயிட்டே இருக்கணும். அது ஹோட்டல் சரவணபவன், ரெஸ்டாரண்ட் கிடையாது. ஹோட்டலுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் யாருக்காவது தெரியுமா? ஹோட்டலுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும். கஃபே காஃபி டே வந்து ஹோட்டல் கிடையாது, ரெஸ்டாரண்ட்டு. ஹோட்டலுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? என்ன டிஃப்ரெண்ட்டு? ஹோட்டல்லனா நீ சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு முடிச்ச உடனே எந்திரிச்சு போயிட்டே இருக்கணும். இப்போ வாசுதேவன் வராரு, ஒரு ஃப்ரெண்டோட வராருன்னு வச்சுப்போம், கார்த்திகோட வந்து உட்காந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு காஃபி குடிக்கிறாங்க. நான் வந்து சப்ளை பண்ணுறேன். காஃபியை கொடுத்துட்டு கையில் பில்லை கொடுக்குறேன். ஒரு 2 நிமிஷம் பார்ப்பேன், 2 நிமிஷம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் உட்காந்துருந்தா தம்பி எந்திரிங்க, அடுத்த ஆள் பின்னாடி வரும் எனக்கு அப்படிம்பார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல், எந்திரிங்கன்றுவேன். ரெஸ்டாரண்ட் அப்படி கிடையாது. ரெஸ்டாரண்ட் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிற இடம். அங்கே வந்து நீ ஒரு காஃபியை வாங்கி வச்சுட்டு காலம்புற 9 மணிக்கு கடை திறக்கிறோம் அப்படின்னா ஒரு காஃபியை வாங்கி வச்சுட்டு அந்த காஃபியை நீ பொறுமையாக சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணி கூட நீ கிளம்பலாம். ஈவன் உடனே சாப்பிட்டு முடிச்சு கூட உட்காந்துக்கலாம். அந்த சாயந்தரம் 6 மணி 9 மணி எப்போ வந்து ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணுறோன்னா அப்போ நீ எந்திரிச்சு போனால் போதும். இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட். ஸோ கஃபே காஃபி டே ஈஸியாக ரெஸ்டாரண்ட்டு, நாட் அண்ட் ஹோட்டல். எப்போ வந்து க்ளோசிங் டைம் வருதோ அது வரைக்கும் நம்ம உட்காந்துருக்க முடியும். ஸோ இனிமேல் நான் என்ன சொல்கிறேன், எங்கேயாவது போனீங்கன்னா ஹோட்டலுங்கிற பேரை பார்த்தீங்கன்னா அங்கே போகாதீங்க. ரெஸ்டாரண்ட்டுன்னு எங்கே போட்டிருக்காங்கன்னா அங்கே போய் உட்காருங்க. அங்கே உங்களை சீக்கிரம் எந்திரிக்க சொன்னேன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் அங்கேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்பிளைன். ரெஸ்டாரண்ட்னா என்னன்னு தெரியும் சார். அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்குங்களா சார்? 5000 அப்படியே அதிகமாக இருக்குங்களா சார்? ஆமாப்பா, அதுக்கு இந்த மாதிரி தான். அதுக்கு தான் போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்கார சொல்கிறது. எதுக்கு பின்ன காசை நிறைய எடுத்துன்னு போய் ரெஸ்டாரண்ட்டில் உட்காருங்க. ரைட்டா? இப்போ எதுக்காக இந்த ஸ்டோரியை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு சித்தார்த்தன் தெரியல, ஒரு 2500 பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிட்டார். வாசுதேவன் மாதிரி ஆள்லாம் வந்து உட்காந்து காஃபி சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஒரு காஃபியோட ரேட்டு 150 ரூபா. ஆர்டர் பண்ணிட்டு அது பாட்டுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து கதை அடிச்சுட்டு போட்டோமே அப்படின்னு. ரெண்ட் மாதிரி தான் அது உனக்கு.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2500 பிரான்ச்சையும் அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா வாசுதேவன் மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காந்து கடைசி வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல. மொத்தமே 10 பேர் தான் வரானுங்க. 10 பேரும் காலம்புற வந்து உட்காடுறானுங்க, நைட்டு தான் போகிறானுங்க. அந்த இடத்த வாடகை விட்டால் என்ன வருமானம் வருமோ அதை விட கம்மியாக தான் வருமானம் வருது. இவன் ஒரு காப்பியை மாத்திரம் ஆர்டர் பண்ணிட்டு 10 பேரும் காலம்புறலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்க, மொத்த வருமானம் எவ்வளோ வரும்? ஒரு காஃபி 140 ரூபா, 10 காஃபி எவ்வளவு? 1500 ரூபா. ஒரு நாள் முழுக்க 1500 ரூபா தான் எனக்கு வருமானமே. அதுக்காக இந்த 10 பேருக்கு சப்ளை பண்ண 2 பேர், காபி போட 2 பேர், கல்லாரில் 2 பேர், இப்படி 6 7 பேர் உட்காந்துருக்காங்க. நான் அப்புறம் தலையில் துண்டை போட்டுன்னு தான் போகணும். ரைட்டா? கரண்ட் பில் வந்துடுங்க, ரெண்ட் வந்துடுங்க. அதான்ப்பா, எதெல்லாம் இருக்குல்ல, ரெண்ட்டு, சேலரி எல்லாமே தான் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்குது. அந்த மாதிரி என்னாச்சு, ஒரு 2500 பிரான்ச்சில் கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு மேற்பட்ட பிரான்ச்சு லாஸில் போச்சு. ஒரு சில பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸில் போச்சு. ஒரு 300 400 சென்டர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் போகுது. இப்போ வந்து இந்த கஃபே காஃபி டேயில் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சித்தார்த்தன் சார் பார்க்கல. அதனால தான் அந்த கம்பெனி வந்து மூடுற மாதிரி ஆயிடுச்சு. மூடுற மாதிரி இல்லை, அவர் வந்து சூசைட் இதுக்கு போயிட்டார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஃபே காஃபி டே சென்டருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பெசன் நகர், அடையார், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஒவ்வொரு கஃபே காஃபி டே சென்டர்லையும் இந்த காஸ்ட் சென்டர் ப்ராஃபிட்டில் இயங்குதா லாஸில் இயங்குறதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, சப்போஸ் எந்த காஸ்ட் சென்டர் வந்து லாஸில் இயங்குதோ அதை வந்து ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணும், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டெசிஷன் அவர் எடுக்காமல் போயிட்டார். அந்த காஸ்ட் சென்டர் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான டெசிஷனை சித்தார்த்தன் எடுக்காமல் போயிட்டார். அதனால என்னாச்சுன்னா அவருக்கு ஓவராக கடன் நெருக்கடி. கடைசியில் எல்லாரும் நெருக்கடி கொடுக்கும்போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. அவர் ஒரு ஆற்றுல விழுந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? அவர் சாகும்போது அந்த கம்பெனியில் 7500 கோடி ரூபாய் கடன். சார் இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அந்த கடன்ல பாதி அடைச்சிட்டாங்க சார். வெரி குட். அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்ல அவங்க போய் ஒய்ஃப் வந்து ப்ராஃபிட்ல போகல, லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. பட் லைக் லாஸ்ல வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. கம்மியா ஆயிடுச்சு. லாஸ் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து எடுக்கிறாங்க, சார்ஜ் எடுக்கிறாங்க. சார்ஜ் எடுத்த உடனே எல்லா கிரெடிட்டாரையும் கூப்பிடுறாங்க. இங்கே பாரு, இப்போ தான் நான் வந்து சார்ஜ் எடுக்கிறேன், என்கிட்ட வந்து நைன்னு பிடுங்கக்கூடாது. உங்களுக்கு எங்கள் கம்பெனியோடைய சுச்சுவேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். என்கிட்ட வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பிடுங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கடனை எல்லாம் நான் வந்து தீர்த்துருவேன். ஜீவிதா, நீங்கள் வாமா, உனக்கு நான் எவ்வளோ கடன் கொடுக்கணும்? சார், எனக்கு வந்து நீங்கள் 20 கோடி கொடுக்கணும் சார். 20 கோடிலாம் தர முடியாதுமா. இப்பயே வந்து உன் கடன் எவ்வளோங்கிறது அறுத்து கட்டி பேசிக்கோ. உன் கடனை நான் இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே அடைச்சிடுவேன். ரைட்டா? ரைட்டு. எவ்வளோ எனக்கு வேணும்? எனக்கு அட்லீஸ்ட் வந்து 20 கோடியில் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும்ல. ப்ராஃபிட் வேண்டாம், உள்ள காசு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 17 கோடி கொடுத்தா போதும் அப்படின்றாங்க. உடனே கஃபே காஃபி டே ஒய்ஃப் என்ன சொல்லுது? அவங்க அந்த ஓனரோட ஒய்ஃபு, 17 கோடிலாம் முடியாது, ஒரே டீலிங் 10 கோடி வாங்கிக்கிறியா இல்லையா அப்படின்னு, இல்லைன்னா விடுமா அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா கிரெடிட்டார்ஸையும் உட்கார வச்சு பேசினாங்க. பேசி யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தரணும் அப்படிங்கிறத முதல்ல வந்து ஃபைனல் பண்ணி, இவங்களுக்கு இவ்வளோ தரணும், ரைட்டு 10 கோடி தரணும், ஃபைனல் பண்ணி ஒத்துக்கிட்டாச்சு. ஜீவிதா இல்லை 11 கோடி ஒத்துண்டாச்சு. அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடு, 3 வருஷத்துக்கு என்கிட்ட வரக்கூடாது, 3ஆவது வருஷம் முடிவுக்குள்ளே உன் காசை நான் விட்டு அனுப்பிச்சிடுவேன், அவ்வளோதான், இல்லைன்னா ஒன்றுமே கிடைக்காது, ஓடிப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசி எல்லா கடன்காரனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்கவுங்க கொடுக்க வேண்டிய கடனை வந்து ஃபைனல் பண்ணி குறைச்சி அந்த மாதிரி இருந்து 7500 கோடி ரூபாய் கடனை வந்து பார்த்தீங்கன்னா 3500 கோடி ரூபாய் இப்போ அடைச்சிட்டாங்க. இன்னும் 3500 கோடி தான் பாக்கி இருக்கு. லாஸ்ட்ல எங்க போயிட்டு இருந்த காஃபி டேலாம் க்ளோஸ் பண்ணு. நல்ல அருமையான டெசிஷன் அந்த லேடி எடுத்தாங்க. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தொழிலதிபர் அவார்டு யார் கொடுக்கணும் அப்படின்னா காஃபி டே ஓனருக்கு தான் கொடுக்கணும். அவன் விஜய் மல்லையா மாதிரி ஒன்றும் ஓடி போகலை இந்தியா விட்டு. தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. 7500 கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு தன்னுடைய கணவர் இறந்து போயிருக்காரு. கணவர் இறந்த துக்கம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் 7500 கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். அந்த கடனை அடைக்கணுமேங்கிற பொறுப்பு, அதை வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க பாரு. அதுக்காக அந்த லேடிக்கு ஒரு சல்யூட் பண்ணணும். அந்த மாதிரி காஸ்ட் சென்டர் அனாலிசிஸ் பண்ணாதனால அவங்க இறந்த, அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நெருக்கடி பண்ணினதுனால இந்த அம்மா ரெக்கவரி ஆகுது. இப்போ இதுதான் வந்து உண்மை. ஸோ காஸ்ட் சென்டர் அனாலிசிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. சார் ஸ்ரீராம் இன்ஃப்ராடெக்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துனீங்களே, அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது வந்து கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு 3 வீடு கட்டுறாங்க. 3 இடத்துல 3 வீடு கட்டுறாங்க. அடையாறில் ஒரு வீடு, டி நகரில் ஒரு வீடு, குரோம்பேட்டையில் ஒரு வீடு. எத்தனை இடத்துல வீடு கட்டுறாங்க? அடையாறில் ஒரு வீடு, டி நகரில் ஒரு வீடு, சேத்பட்டில் ஒரு வீடு. இந்த மாதிரி 3 வீடு கட்டுறாங்க. 3 பேர். 3 பேருடைய ஓனர் நேம் என்ன அப்படின்னா, அடையார் வீட்டோட ஓனர் பேர் அருணா, டி நகர் வீட்டு ஓனர் பேர் அபிஷேக், சேத்துப்பட்டு ஓனர் பேர் சௌந்தர்யா. ஒர்க் ஆர்டர் நம்பர் இது 102, 103, 104. அவங்களுக்கு கோட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அருணா வீட்டோட கான்ட்ராக்ட் ப்ரைஸு 4 கோடி, அபிஷேக் வீட்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸு 5 கோடி, சௌந்தர்யா வீட்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸு 1 கோடி. இந்த அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்னா, பில் வைஸும் ரைஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடையாருடைய பேமெண்ட்லாம் எப்படி வரும் அப்படின்னா, அடையார் பில்லுக்கு ஆர்ஏ பில் 1 இது கிடையாது, இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மொதல் பில் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஒன்றும் கிடையாது. கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு மெட்டீரியல் கொண்டு வந்து வைக்கும்போது கான்ட்ராக்ட் வேல்யூவில் 15%. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ 4 லேக் அப்படின்னா, அருணாக்கு வந்து மெட்டீரியல் மொபிலைசேஷன் போது 6 லட்ச ரூபா கையில் கொடுத்துருவாங்க. 6 லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ அருணா பில் இருக்குது அப்படின்னா, அருணாவுடைய ஆர்ஏ பில் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த பில்லு மாத்திரம் 1 இயர் கழிச்சு தான் நம்ம ரைஸ் பண்ணணும். அடுத்தது அபிஷேக்குடைய கான்ட்ராக்ட் வேல்யூ 5 கோடி. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொதல் பில் மெட்டீரியல் மொபிலைசேஷனில் ஸ்டார்ட் ஆகுது. 2க்கும் பர்சன்டேஜ் வேறு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா இதனுடைய வேல்யூ 1 கோடி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஏ பில் 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஏ பில் 1, 2ன்னு 8 பில் வரும். யாருக்கு? சௌந்தர்யாவுக்கு. பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஏ பில் 1, 2, 3ன்னு 7 பில் தான் வரும். இவங்க 2 பேருக்கும் 7 பில் தான் வரும். டோட்டல் பர்சன்டேஜ் 100. டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் இங்கே இருக்குது. அடுத்தது சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணால் போதுமா? அதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகும். எக்ஸ்பென்ஸ் வந்து இங்கே இருக்குது. மொத்தமாக ஒவ்வொரு மாதமும் என்ன செலவாகுது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. மொத்த செலவு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மொத்த செலவு இருக்குது. அந்த செலவில் அடையாருக்கு 25%. மொத்தம் வந்து இப்போ 1 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்ட் வந்து உங்களுக்கு மொத்தமாக 1 லட்ச ரூபா செலவாகுது. எதுக்காக ரெண்ட்டு செலவாகுது அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா சாதாரணம் கிடையாது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு தேவையான லேபர்ஸை கொண்டு வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெட்ராஸில் இருக்கிற லேபரை கூப்பிட்டா என்ன பண்ணுவான்? 2 நாள் வருவான், 3ஆம் நாள் வரமாட்டான். ஏன்னா எனக்கு அனுபவம் இருக்குது அந்த மாதிரி. ஒரு முறை என்ன ஆச்சு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் பெயிண்ட் அடிக்கிறவன். பார்க்கும்போதெல்லாம் கும்பிட்றோம் சாமின்னு பார்த்து கும்பிடுவான். நான் நினச்சிப்பேன், ரொம்ப பவியமாக இருக்கான், பரவாயில்லையே அப்படின்னு. ஒரு நாள் இங்கே கூப்பிட்டு, எப்பா இங்கே வாப்பா அப்படின்னு. என்ன சார் அப்படின்னா, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், அடிப்பியா அப்படின்னு. என் ஒய்ஃபு நான் அடிக்கிறேன் சார் அப்படின்னு. உடனே என் ஒய்ஃப் பக்கத்தில் வந்தாங்க. வந்து, இந்த மாதிரி லோக்கலில் இருக்கிற ஆளை கூப்பிடாதப்பா அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அவங்க பார்க்கும்போதெல்லாம் என்னை கும்பிட்றான், அதனால் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலான்னு நினைக்கிறேம்மா. அப்புறம் உங்கள் இஷ்டம், என் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் நடுத்தலாம் நிற்பீங்க அப்படின்ட்டு போயிட்டான். நமக்கு தான் கெத்தாச்சே நம்ம. சரி அப்படின்னு சொல்லிட்டீங்க, வாயா என் ஒய்ஃபு உனக்கு வேலை தரப்பலான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் மீறி உனக்கு நான் வேலை தரேன், நல்லபடியாக முடிப்பியா? சூப்பராக முடிப்பேன் சாமி, இந்த சேத்பட்டே உன் வீடு மாதிரி ஒரு வீடும் கிடையாது, அந்த மாதிரி நான் பெயிண்ட் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு போய் சுண்ணாம்பு வாங்கிட்டு வா அப்படின்னா, உடனே 500 ரூபா காசு கொடுங்க சாமி, இந்த வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:15. 500 ரூபா காசை கொடுத்து போய் சுண்ணாம்பு வாங்கிட்டு வரேன்னு 9:15 அனுப்பிச்சேன். 10 மணிக்கெலாம் டான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுண்டான்னு சொல்லிட்டு போனவன். மணி 10 ஆச்சு, 10:30 ஆச்சு, 11 ஆச்சு, ஆளை காணும். நான் அந்த ஹார்ட்வேர் கடையில் போயிட்டு என் சுண்ணாம்பு படிக்கிறதுக்கு கொண்டு இருந்தால் 500 ரூபா காசு கொடுத்து அனுப்பிச்சேன். வந்தான் நான், யார்கிட்ட கொடுத்தீங்க? எக்ஸுன்னு வச்சுக்கோ, ஒரு பேர் எக்ஸுன்னு ஒருத்தன்ட்ட நான் கொடுத்து அனுப்பிச்சேன். நீ இவனை இங்கே தேடாத, அப்படியே மெயின் ரோடு போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் ஒயின் ஷாப் இருக்கும், அங்கே போய் பார்த்துருவா அப்படின்னு. நேராக போனால் அங்கே தான் உட்காந்து அவன் குடிச்சிட்டு இருக்கான். இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவன்கிட்ட போய் என்னத்தை பேசுறேன். வீட்டுக்கு வந்த உடனே என்ன செஞ்சான், சட்டையை அவுத்து போட்டுட்டு வாசல் திண்ணில் ஒன்று போட்டான் சட்டையை. இது நடந்தது ஒரு 15 வருஷம் முன்னாடி. சட்டையை அவுத்து போட்டுட்டு, வெளியூர்லேருந்து வந்த நாய் நீ,
என்ன நீ சுண்ணாம்பு அடிக்க கூப்பிடுறியா, உனக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு. ஒரு வாரம் ஆனாலும் இந்த சட்டை இப்படியே இங்கே இருக்கணும், எடுத்தனா உன் கையை வெட்டிவிடுவேன் அப்படிங்கிறான். நான் என் நிலைமையை நினச்சிட்டேன், எப்பா என்னை பார்க்கும்போதெல்லாம் நீ கும்பிட்டியாடா, அது வேற இது வேற, நீ வெளியூர்லேருந்து வந்ததானே எப்படி என்னை சுண்ணாம்பு அடிக்க கூப்பிடுவேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னா லோக்கலில் இருக்குன்னு வச்சு நம்ம ஆள் வச்சு நடத்தணும்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? 2 நாள் வருவான், 3ஆம் நாள் வேலைக்கு வர மாட்டான். அதனால கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்க நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளியிலேருந்து ஆள் கொண்டு வந்துருவாங்க. ஒன்று நார்த் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்துருவாங்க, இல்லை கும்பகோணம் சைடு மாயாவரம் சைடு கம்பெனி ஓனர் இருப்பான், அங்கேருந்து கிராமத்துலேருந்து அழைச்சிட்டு வந்துடுவான். ஒரு 50 ஆள் அழைச்சிட்டு வந்து ஒரு டெண்டை போட்டு உட்கார வச்சு, ஒரு இடத்துல சோத்தை போட்டு உட்கார வச்சு, காலம்புற 10 மணி ஆனால் எப்படியே எல்லாரையும் அழைச்சிட்டு போவோம். 9 மணிக்கு 6 மணி ஆனால் கொண்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். அப்போ வந்து அதுக்குன்னு ஒரு பிளேஸ் அலோகேட் பண்ணிவிடுவாங்க. கோயம்பேடு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சி தங்க வச்சு அங்கேயே சாப்பாடு ஆக்கி போட்டு அப்படி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 100 பேர் தங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 20 பேரை அடையார் சைட்டுக்கு, ஒரு 20 பேரை டி நகர் சைட்டுக்கு, ஒரு 20 பேரை சேத்துப்பட்டு சைட்டுக்குன்னு அனுப்புவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ரெண்ட்டும் வந்து அந்த பில்டிங்கு. பட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எங்கெல்லாம் இவங்களை அனுப்புகிறோமோ அங்கே என்ன செலவாகுதோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அங்கங்கே போகணும். இப்போ டேலியில் நான் இன்னொன்று அது சொல்லித்தர போகிறேன். என்னென்னா, காஸ்ட் சென்டர் அலோகேஷன் 2 வகை. காஸ்ட் சென்டர் அலோகேஷன் 2 வகை. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு காஸ்ட் சென்டர்லையும் ஆள் இருக்கு அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு, டேலி முடிச்ச ஆள் போட்டிருக்கேன் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அந்தந்த காஸ்ட் சென்டருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அங்கங்கேயே புக் பண்ண வேண்டியது அந்தந்த காஸ்ட் சென்டர் இருக்குது. அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, அங்கெல்லாம் ஆள் கிடையாது, எல்லாமே ஹெட் ஆஃபீஸில் தான் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளவு, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக வந்து எக்ஸ்பெண்டிச்சர்லாம் அலோகேட் பண்ணிட வேண்டியது. மொத்தமாக 1 லட்ச ரூபா செலவாகுதா, அப்போ இதுக்கு வந்து ஒரு 20%, அதுக்கு ஒரு 20%, அதுக்கு ஒரு 20%, அதுக்கு ஒரு 20%, அப்படி அலோகேட் பண்ணிக்க வேண்டியது. அப்போ எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம டோட்டலாக போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரீ அலோகேட் ஆகிடும். இந்த டேலியில் ப்ரீ அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் சென்டர் எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் சென்டர் வைஸ் ப்ராஃபிட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அடையாரில் எவ்வளவு கான்ட்ராக்ட் ப்ரைஸு, என்ன இன்கம் வந்திருக்கு, அதுக்கு என்ன செலவு, டி நகரில் என்ன இன்கம் என்ன செலவு, சேட்பட்டுக்கு என்ன இன்கம் என்ன செலவு, அந்த அனாலிசிஸு. அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அலோகேஷனில் வரும் அலாங் வித் ஜிஎஸ்டி. அதே மாதிரி பில்லு நான் வந்து ஒரு வேலை பண்ணிட்டு கொடுக்குறேன், ஒரு வேலை பண்ணி நான் பில்லு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பில்லுக்கான பேமெண்ட்டு உடனே வராது நம்ம கையில், ரைட்டா? ஒரு பேமெண்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான பேமெண்ட்டு உடனே நம்ம கையில் வராது. ஏன் சார் அப்படின்னா, இது ஒன்றும் மளிகை பொருள் கிடையாது. இதோ பில்லை கையில் தூக்கி பொருளை தூக்கி கையில் கொடுத்தது காசை வாங்கி உள்ளே போகிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அந்த இன்வாய்ஸோட என்ன பண்ணணும், நம்மள்கிட்ட ஒர்க் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒர்க் ஆர்டர் காப்பி அட்டாச் பண்ணி அந்த ஒர்க் ஆர்டரில் இப்போ நம்ம எந்த வேலை பண்ணியிருக்கோம், சீரியல் நம்பர் 1, 2, 3 இருக்கும், அதில் எந்த வேலைக்கான பில் இதுங்கிறத ரவுண்ட் பண்ணி ஒரு டிக் அடித்து அந்த வேலையை பண்ணியிருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃப், ஃபோட்டோ வீட்டோ ப்ரூஃபோ அல்லது என்ஜினியரிங் ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் அந்த ப்ரூஃபை வச்சு அதுக்கப்புறம் ஒரு கவரிங் லெட்டர் எழுதி இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு ஆர்ஏ பில் 1 நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன், அல்லது ஆர்ஏ பில் 2 சப்மிட் பண்ணுறேன், ஒர்க் ஆர்டர் நம்பர் இது, அதில் இந்த டேர்ம்ஸ் இது, இந்த டேர்ம்ஸ் படி நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இன்வாய்ஸு, சப்போர்ட்டிங் காப்பி, கவரிங் லெட்டர், இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அக்கௌண்ட் செக்ஷனில் கொடுக்கணும். அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாசுதேவன் மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருப்பான், கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு. வாங்கி உடனே ஃபார்வேர்டு பண்ணுவான்னா பண்ண மாட்டான், சம்திங் எதிர்பார்க்குற அக்கௌண்டன்ட் கூட உண்டு. நான் வாசுதேவனை சொல்லலை. என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணதும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவன் ஒரு சுற்றி விடுவான். இதை உடனே வெரிஃபை பண்ணி சொல்கிறது அப்படின்னு இன்ஜினியரிங் செக்ஷனுக்கு அனுப்புவான். இன்ஜினியரிங் செக்ஷனில் அவன் உட்காந்து ஒரு 4 நாள் பார்ப்பான். அவனுக்கு ஏதாவது நம்ம அக்கௌண்ட்ஸ்லேருந்து இன்ஜினியரிங் போயிருக்குமா, உடனே இன்ஜினியரிங் செக்ஷனில் போய்ட்டு அங்கே இருக்கிற இன்ஜினியரை நம்ம ஏதாவது போய் கவனிக்கணும். கவனித்தோம் அப்படின்னாக்கா அவன் ஒரு 2 நாளில் பில் அனுப்பிச்சிடுவான், பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அக்கௌண்ட்டை வரும், அக்கௌண்ட்ஸ்லேருந்து மேனேஜிங் செக்ஷனுக்கு போகும், அங்கே போய்ட்டு மேனேஜர் லெவலில் அப்ரூவ் ஆகி வரும். அதுக்கப்புறம் பேமெண்ட் செக்ஷன், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே பேமெண்ட் பண்ணணுமோ அங்கே வந்து பேமெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறது பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து முதலாளி ஓகே சொல்லிடுவார், செக்கு போடணும், செக்கு போட்டுட்டு செக்கு வாங்கலாம் அப்படின்னா இங்கே வந்து வாசுதேவனை கவனிக்கணும். அப்போ தான் வாசுதேவன் நமக்கு பணம் கொடுப்பாரு. இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு நமக்கு 1 மாதம் ஆகிடும். இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு நமக்கு 1 மாதம் ஆகிடும். அதனால தான் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து 30 days அப்படின்றது.
இதில் நம்ம பண்ணின ஒர்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோ இன்ஜினியர், அதை போய் நீ சரி பண்ணிட்டு வா, அப்போ தான் இந்த பில்லை பாஸ் பண்ணுவோம்மா. அப்போ போய் நம்ம இந்த பில் அந்த வேலையை போய் சரி பண்ணிட்டு வரணும். இப்படியெல்லாம் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன, ஒவ்வொரு ஏரியா வைஸ் என்ன சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணுறோம், அதுக்கு என்ன இன்கம், இதை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். சப்போஸ் நம்ம பாட்டுக்கு காசை போட்டுக்கிட்டே இருக்கோம், சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், பணமே வரல, அப்போ என்ன ஆகும், காசு என்று லாஸ் ஆகிடும் நமக்கு. ரைட்டா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் அல்லது எந்த ஆக்டிவிட்டி ஆகட்டும், காஸ்ட் சென்டர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது முக்கியம். காஸ்ட் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் எ ப்ராடக்ட் ஆர் ரெண்டரிங் எ சர்வீஸ். ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதில் எது காஸ்ட் சென்டர் அப்படின்னா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொரு சப்ளையரும் ஒரு காஸ்ட் சென்டர், ஒவ்வொரு சப்ளையரும் எவ்வளோக்கு சப்ளை பண்ணுறாங்க அது காஸ்ட் சென்டர். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு கான்ட்ராக்டும் ஒரு காஸ்ட் சென்டர். பிரிட்ஜ் கட்டுறது, வீடு கட்டுறது, வீடு கட்டுறதுன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு காஸ்ட் சென்டர். ஒரு மெஷினரி வாடகைக்கு விடுறவனா இருந்தான் அப்படின்னா அந்த மெஷினரி அவனுக்கு காஸ்ட் சென்டர். ஒரு கார் வாடகைக்கு விடுறான், ஒரு ஜேசிபி வாடகைக்கு விடுறான், ஒரு புல்டோசர் வாடகைக்கு விடுறான், அதெல்லாம் அவனுக்கு காஸ்ட் சென்டர். அந்த காஸ்ட் சென்டருக்கு என்ன இன்கம், அந்த எக்ஸ்பெண்டிச்சர், இதை வந்து அக்கௌண்ட் பண்ண வேண்டிய அவசியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் ஃபவுண்டேஷன், இந்த சம்மை நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். F11 F3 ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும், ஜிஎஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும், காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணணும், காஸ்ட் சென்டர் கிளாஸ் கிரியேட் பண்ணணும், கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும், சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு வேலையாக முடிப்போம், முடிக்க நம்ம ஓகே போட்டுட்டே வருவோம். கிளியரா? இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொன்னதில் காஸ்ட் சென்டர் வைஸு ப்ராஃபிட் அனாலிசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? சம்முக்குள்ளே போகலாமா? போகலாமா? எஸ் சார். ரைட், ஓகே. தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். நிறைய தண்ணி குடிச்சிட்டாதீங்க, தண்ணி வர வரைக்கும் அந்த தண்ணியை நீ மெயின்டெனன்ஸ் பண்ணு. எனக்கே நீ தண்ணி காட்டுறியா? தண்ணி காட்டல, தண்ணியே கொடுக்க மாட்டோம். தண்ணியை ரொம்ப குடிச்சிடாதீங்க அப்படிங்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, தண்ணி குடிச்சிட்டோன்னா இனிமேல் தண்ணி கிடையாது அப்படின்னு நமக்கே தண்ணி காட்டுறாங்க. பார்த்துக்கலாம். ரைட். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் கம்பெனி. கம்பெனியோடைய பேர் என்ன? கம்பெனியோட பேர் என்ன சொன்னேன்? கணேஷ் கணேஷ் ஃபவுண்டேஷன். வெரி குட். அந்த கம்பெனி எப்போ ஆரம்பிக்கிறோம்? அந்த கம்பெனி எப்போ ஆரம்பிக்கிறோம் நம்ம? 2020-21. கம்பெனி பேர் வந்து கணேஷ் ஃபவுண்டேஷன். அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020-21. அட்ரஸ் போட்டுங்க, கம்பெனியோடைய அட்ரஸ் போட்டுங்க. கம்பெனினா என்னன்னு சொல்லியிருக்கேன் சார். 2020 தானே சார் போட்டிருக்கு? அப்படியா? 2021 தான் போட்டிருக்கேன், நானும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 2021 தானையா? 2020 சார். எப்படி சொல்கிறேன்? 1/4/2020 கம்பெனி ஆரம்பிக்கிறான், அப்போ 2021 தானே? இன்வாய்ஸ்லாம் பாரு, 1/4/2020, 1/5/2020 தானே? கரெக்டாக தானே போடுறேன்? ஓகே சார். யார் கேட்டது? ஏன் சல்மான் திடீர்னு இந்த மாதிரி ஒரு டவுட் உனக்கு? கரெக்டாக தான் போடுறேன். சரி சார், கரெக்ட் தான் சார். ரைட், ஓகே. நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படிங்கிறாரு சல்மான். என்ன சல்மான், நெற்றி கண் ஏதாவது திறக்க போறீங்களா? இல்ல சார். ரைட், ஓகே ஓகே. அடுத்தது சேத்துப்பட்டு, சென்னை 6,31,000. டேலியில் நம்ம பேர் போனவையா? பேர் போனவன் கிடையாது. பின்கோடு போட்டுக்கோ, டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோ, ஓகேவா? மொபைல் நம்பர் சொல்லுங்க பாப்போம். மெயில் ஐடி என்ன சொல்லுங்க? மெயில் ஐடி என்ன? ராஜா சீனிவாசன். காது குளிர்ச்சியா இருக்குப்பா. ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 22. என் பேரை நானே சொல்லி கேட்டுக்கிறதுங்க. கம்பெனி கிரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா, கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பில் வைஸ் டீடைல் எஸ் கொடுங்க.
காஸ்ட் சென்டர் எஸ் கொடுங்க. மெயின்டைன் இன்வென்ட்ரி வேண்டாம், ஆனால் ஜிஎஸ்டி எஸ் கொடுங்க. கொடுங்க சார். ஜிஎஸ்டி எஸ். இங்கே ஜிஎஸ்டி நம்பர் போட்டுக்கோ. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி, கிளாசிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி. ஸோ தட் ஒரே நேரத்தில் இப்போ நம்ம 2 வேலை முடிச்சிட்டோம். என்னென்ன முடிச்சிருக்கோம்? ஸ்டேட்டஸில் நான் சர்ச்சுக்கு போக போறேன். நீங்கள் போ. தண்ணி வந்தா ஒண்ணு கீழே படுக்கணும், ஒண்ணு மேல படுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கிரியேட் பண்ண தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்துடுங்க, கேட்வே ஆஃப் டேலி வந்துடுங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போங்க. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போய்ட்டு லெட்ஜரில் போய்ட்டு மல்டி கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, சைடில் பாருங்கள், மல்டி மாஸ்டர் மல்டி கிரியேட் அப்படின்னு. இந்த மல்டி மாஸ்டருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மல்டி கிரியேட்டில் போய்ட்டு கடைன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேவா? பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அண்ட் மெஷின் எது கீழே வரணும்? ஃபிக்ஸ்டு அசஸ் கீழே வரணும். எவ்வளவு? 5 lakh. என்டர். அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் எது கீழே வரணும்? கடைன்னு சொல்லுங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங் எது கீழே வரணும்? Fixed asset. ரைட், சொல்லுங்கள், அப்போ தான் வரும். மோட்டார் கார் எது கீழே வரணும்? Fixed assets. ஃபிக்ஸ்டு அசஸ். கேஷிங் அண்டு இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இதை நம்ம அப்புறமா கிரியேட் பண்ணிக்கலாம். கணேஷ் கேபிட்டல் எது கீழே வரணும்? Capital. கேபிட்டல் அக்கௌண்ட். எக்ஸாம் சமயம் இப்படி தான் இருக்கும், பட் இந்த மாதிரி 3 காசு சென்டர்லாம் கொடுக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. குமார் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அமௌண்ட் போட்டுக்கோ. அடுத்தது அன்செக்யூர்ட் லோன் எது கீழே வரும்? அன்செக்யூர்ட் லோன் தான் வரும். அடுத்தது செக்யூர்டு லோன் ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து வாங்குறோம், அது எது கீழே வரும் அப்படின்னா செக்யூர்டு லோன் கீழே வரணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,25,000. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் கோ சந்தி கிரெடிட் கார்டு. எக்ஸ் அண்ட் கோங்கிற கம்பெனி, இது என்ன கம்பெனி சரியில்லை, எக்ஸல் ஹெல்ப் கண்ணாப்படான்னு போகுது. எக்ஸ் அண்ட் கோங்கிற பேரில் சந்தி கிரெடிட் கார்ட்ஸ். எக்ஸ் அண்ட் கோ இது கீழே வரணும், சந்தி கிரெடிட் கார்ட்ஸ் கீழே வரணும். அடுத்தது கனரா பேங்க் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டு, அதை வந்து நம்ம மெதுவாக கிரியேட் பண்ணிப்போம். என்டர் கொடுத்து சேவ் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஆல்டர் பண்ண வேண்டியதுலாம் ஆல்டர் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர் பண்ண வேண்டியது எதுனா கேஷ் லெட்ஜர் ஆல்டர் பண்ணணும். லெட்ஜரில் கேஷ் லெட்ஜர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எண்டு கொடுத்தீங்கன்னா கடைசிக்கு வந்துடும். இப்போ நான் கடைசிக்கு வந்துடுச்சு, பார்த்தீங்களா? வந்துடுச்சு. கேஷ் எவ்வளவு? 1,25,000. என்டர் கொடுத்து சேவ் பண்ணி வச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும். இந்தியன் பேங்க் கிரியேட்டில் இந்தியன் பேங்க் வந்து எது கீழே வரும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் கீழே வரும். அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். காசு சென்டர் வந்து வேண்டாம், ஓகேங்களா? 62536956912 11 டிஜிட் இருக்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு IDIB 062536. பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்மோர். செக் புக் ரேஞ்ச் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம ஓடி அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு மாத்திரம் போட்டுப்போம். அதே மாதிரி தான் கனரா பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்ஸு. அக்கௌண்ட் நம்பர் இதுக்கும் ஒன்று அதே மாதிரியே கொடுத்துங்க, இதுக்கும் கொடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு CBCB 012345667. பிரான்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டி நகர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஒரு சேஞ்சுக்கு. இதுக்கும் செக் புக்கெலாம் வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க் ஓடி லிமிட்டு. காசு சென்டர் வேண்டாம். கனரா பேங்க் வந்து ஓடிக்கு அப்படிங்கிறதுக்கே செலக்ட் பண்ணுங்கள், ஓடிங்கிறதுக்கே செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஓடி லிமிட் வந்து 25 lakhs கொடுப்போம். ஓடி லிமிட்டு 20 lakhs கொடுப்போம். என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்ட் நம்பர் போட்டாச்சு. ஐஎஃப்எஸ்சி கோடு இது வந்து கனரா பேங்கா CBCB 012345678.
பிரான்ச்சு எக்மோர். செக் புக் வந்து எஸ் கொடுத்துருக்கோம். செக் புக்கு எஸ் கொடுங்க. இதுக்கு செக் நம்பர் கொடுத்துருக்கேன். செக் நம்பர் பார்த்தீங்கன்னா 105/201 250. 105/201 to 105/250. மொத்தம் 50 செக்கு. இதுக்கு வந்து புக் நம்பர் 1ன்னு போட்டுக்கோ. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு செக் நம்பர் செலக்ட் ஆகும். வேறு எதுவும் வேண்டாம். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணு. சாரி, இது வந்து ஆல்ட்ரு பண்ணணும். பேங்க் பேலன்ஸு கண்ட்ரோல் எண்டு கொடுங்க. பேங்க் பேலன்ஸ் போடணும். எவ்வளவு? ஓடி அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு? 50 lakhs இருக்கு. அதே மாதிரி கனரா பேங்க்குக்கு பேலன்ஸு போடணும். கனரா பேங்க்குக்கு பேலன்ஸ் போடணும். அதே மாதிரி இந்தியன் பேங்க்குக்கு பேலன்ஸ் போடணும். போட்டோன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸு 78,75,000 டேலி ஆயிடுச்சு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர். ஓப்பனிங் பேலன்ஸ் ஓவர். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லெஜர் கிரியேட் பண்ணணும். ஜிஎஸ்டி லெஜர் என்னென்ன லெஜர் அப்படின்னா கான்ட்ராக்ட் சர்வீஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், அடுத்தது அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. இந்த 3 லெஜர் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெஜர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி வந்துட்டு லெட்ஜர் வந்துடுங்க. லெட்ஜரில் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜிஎஸ்டி கான்ட்ராக்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இது வந்து அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே வரணும். காஸ்ட் சென்டர் வந்து அப்ளிகபிள். டைப் ஆஃப் சப்ளை வந்து சர்வீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். அதில் ஜிஎஸ்டி சென்ட்ரல். அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. இதில் ஒன்று பாருங்க, அவுட்புட்டுங்கிற வேர்டு சின்னதாகவும் டேக்ஸ் வந்து பெருசாகவும் போட்டிருப்பாங்க. டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி ஸ்டேட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிக்கணும். காஸ்ட் சென்டர் கிளாஸ் பண்ணிக்கணும். ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் டபுள் பண்ணணும். காஸ்ட் சென்டர் எதெல்லாம் காஸ்ட் சென்டர் அப்படின்னா மொத்தம் 4 காஸ்ட் சென்டருக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். அடையாறு, டி நகர், சேத்பட் ஹவுஸு, அப்புறம் ஹெட் ஆஃபீஸ். மொத்தம் 4 காஸ்ட் சென்டர் இருக்குது. மொத்தம் எத்தனை காஸ்ட் சென்டர் இருக்கு? 4 காஸ்ட் சென்டர். அடையாறு, டி நகர், சேத்பட், ஹெட் ஆஃபீஸ். காஸ்ட் சென்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட். அதில் காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி நீங்கள் அடையார் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர், டி நகர் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர், சேத்பட் அப்படின்னு ஒரு காஸ்ட் சென்டர். எங்கெல்லாம் வேலை நடக்குதோ அங்கெல்லாம் ஹெட் ஆஃபீஸ் ஒரு காஸ்ட் சென்டர். அடுத்தது காஸ்ட் சென்டர் கிளாசிஃபிகேஷன். காஸ்ட் சென்டர் கிளாசிஃபிகேஷன் இங்கே இல்லை. என்ன பண்ணணும்? ஷோ மோர் பண்ணணும். ஷோ மோர் போட்டிங்கன்னா இப்போ காஸ்ட் சென்டர் கிளாசிஃபிகேஷன் உனக்கு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் காஸ்ட் சென்டர் கிளாசிஃபிகேஷன் போடணும். காஸ்ட் சென்டர் கிளாசிஃபிகேஷன் என்ன சார் காஸ்ட் சென்டர் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். இப்போ ரெண்ட் 1 lakh இருக்குது அப்படின்னா இங்கே வந்து இப்படி பர்சன்டேஜ் வைஸ் அலோகேட் ஆகும். ஸோ எக்ஸ்பெண்டிச்சருக்கு தான் ப்ரீ அலோகேட், இன்கம்க்கு இங்கே மேலே இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரீ அலோகேட். அப்போ வந்து எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் சென்டர் அப்படின்னு போட்டுக்கோம். பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் சென்டர். எக்ஸ்பெண்டிச்சர் காஸ்ட் சென்டர். அடையாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே இருக்குது? 25%. அடுத்தது டி நகருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 30%. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேத்பட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. அப்போ ஹெட் ஆஃபீஸ்க்கு பேலன்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ காஸ்ட் சென்டர் கிளியர் ஆகிடுச்சு. நீங்கள் எக்ஸ்பென்ஸ் மாத்திரம் போட்டால் போதும். காஸ்ட் சென்டர் அமௌண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பென்ஸ் மாத்திரம் அலோகேட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணிக்கும். அடுத்தது என்ன பண்ணணும்? கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும். காஸ்ட் சென்டர் வேறு, கிளாசிஃபிகேஷன் வேறு, ரைட்டா? காஸ்ட் சென்டர் வேறு, கிளாசிஃபிகேஷன். காஸ்ட் சென்டர் கிளாஸு கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணணும். டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு கிளாசிஃபிகேஷனில் பண்ணணும். கிரியேட்டுக்கு போங்க, ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் அங்கே போங்க. 18% டேக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. கிளாசிஃபிகேஷன் எதுக்காகனா ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஹெச்எஸ்என் கோடு 1856 அப்படின்னு சொல்லியிருக்கோம். டேக்ஸ் ரேட் வந்து டேக்ஸபிள்னு செலக்ட் பண்ணி 18% அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணும். ஸோ தட் கிளாசிஃபிகேஷனும் கிளியர் ஆகிடுச்சு.
கிளாசிஃபிகேஷன் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், அப்புறம் ரெசிப்ட் இன்வாய்ஸ், அப்புறம் பேமெண்ட் இன்வாய்ஸ். இப்போ வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் நான் ஒரு கன்வீனியன்ட் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறேன், கடன்னு ஒரு சைட்டுக்குள்ளே ஃபுல்லாக போடுறேன், பாக்கிக்கெல்லாம் அப்படியே சும்மா பேருக்கு போட்டு வந்துடும். ரைட்டா? வவுச்சரில் போகிறேன், சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன். என்ன இன்வாய்ஸு? F8. சேல்ஸுக்கு வந்து ஷார்ட்கட்க்கு F8. யாருக்கு வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸலில் பாருங்கள், யாருக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இவனுக்கு ரைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அடையார் ஹவுஸ். அடையார் யாருக்கு சொந்தம்? அருணாக்கு சொந்தம். அவனுக்கு ஷார்ட்கட் வந்து கம்பெனியோடைய சுருக்கெழுத்து TPLA அப்படின்னு வச்சு. ஸோ நீ RA பில் ரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், அருணாக்கு ரைஸ் பண்ணும்போது TPLA-RA பில் 1, TPLA-RA பில் 2, TPLA-RA பில் 3 அப்படின்னு ரைஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் அபிஷேக்கு ரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ABH-RA பில் 1, ABH-RA பில் 2 எக்ஸ்கவேஷன், ABH-RA பில் 3 ரூஃப் கான்ட்ராக்ட் அப்படி போடணும். இதுவே நீங்கள் சௌந்தர்யாக்கு ரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா SOU-RA பில் 1, மெட்டீரியல் மொபிலைசேஷன்-RA பில் 2, எக்ஸ்கவேஷன்-RA பில் 3 இப்படி நீங்கள் ரைஸ் பண்ணணும். ஸோ தட் இப்போ வந்து உங்களுக்கு சேல்ஸ் பில் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் காட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் பேர், நமக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த ஓனர் பேர் வந்து அருணா. இவர் வந்து எது கீழே வரணும் அப்படின்னா சண்டி டெட்டார் கீழே வரணும். எது கீழே வரணும்னா சண்டி டெட்டார்ஸ் கீழே வரணும். மெயின்டைன் பில் பை பில் எஸ் கொடு, கிரெடிட் டேஸ் வந்து ஒரு 15 நாள் கொடு. இவருக்கு வந்து காஸ்ட் சென்டர் வேண்டாம், இவருக்கு வந்து காஸ்ட் சென்டர் வேண்டாம். இந்த இடத்துல நீ காஸ்ட் சென்டர் கிளாஸை வந்து செலக்ட் பண்ணிடாத. செலக்ட் பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு வந்து இது அலெக்ட் ஆகிடும். அல்லது இவருடைய காஸ்ட் சென்டர் என்னவோ அந்த காஸ்ட் சென்டர் செலக்ட் பண்ணு. இவருடைய காஸ்ட் சென்டர் எது? அடையார் காஸ்ட் சென்டர். கான்ட்ராக்ட் சர்வீஸ் எவ்வளவு வேல்யூ, என்ன அமௌண்ட்டு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய கான்ட்ராக்ட் ப்ரைஸு 4 crores. என்னைக்கு பில் வேல்யூ 1/5, டேட் போட்டு முதல்ல F2 போட்டு 1/5 டேட் மாற்றிக்கும். எவ்வளவு வேல்யூ, பில் வேல்யூ எவ்வளோக்கு நம்ம ரைஸ் பண்ணணும்? கான்ட்ராக்ட் வேல்யூவில் 15% ஃபார் மெட்டீரியல் மொபிலைசேஷன், கான்ட்ராக்ட் வேல்யூவில் மெட்டீரியல் மொபிலைசேஷனில் 5%. ஸோ தட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல டேலிக்கு வாங்க, இந்த இடத்துல Alt-C போடு. Alt-C போட்டு இந்த இடத்துல Alt-C போடு. எவ்வளவு? 4 lakhல 15%. 4 lakhல 15% எவ்வளவு? 4 crore. 4 crore 15%, 60 லட்சம் ரூபாய். 4 crore 15%, 60 லட்சம் ரூபாய்க்கு நம்ம முதல்ல பில் ரைஸ் பண்ணுறோம். அடுத்தது இது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் அப்படின்னா 18% டேக்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் CGST, அவுட்புட் SGST போட்டுக்கோ. ரவுண்ட் ஆஃப்லாம் தேவையில்லை. இங்கே நியூ ரெஃபரன்ஸில் என்ன வரணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி TPL அருணா அப்படின்னு போட்டு RA பில் 1 அப்படின்னு போட்டுக்கோ. RA பில் 1 நம்ம ஐடென்டிஃபிகேஷன். இந்த இடத்துல எதுக்காக நம்ம பில் ரைஸ் பண்ணுறோம் அந்த ரீசனை போடணும். எதுக்காக பில் ரைஸ் பண்ணுறோம்? மெட்டீரியல் மொபிலைசேஷன், பேமெண்ட் டேர்ம்ஸ் 1. எவ்வளவு மெட்டீரியல் மொபிலைசேஷன்? எவ்வளோ பில் வேல்யூ? எவ்வளவு? 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. அதை வந்து நீங்கள் நேரேஷனில் மென்ஷன் பண்ணணும். 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ, 15% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் ருபீஸ் எவ்வளவு? கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளவு? 4 crore அப்படின்னு போடணும். 4,15,60 ரூபா கொடுத்து கொடுத்து சேவ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், சைட் வைஸு அப்படியே நீங்கள் போட்டே வரணும். அடுத்தது 1/6, 1/6ல் 20%. F2 போட்டு 1/6ல் 20%. அருணா காஸ்ட் சென்டர் கிளாஸ் வந்து அடையாறு. ஓகேவா? அருணாக்கு காஸ்ட் சென்டர் கிடையாது, சர்வீஸுக்கு தான் காஸ்ட் சென்டர். கான்ட்ராக்ட் சர்வீஸு, கான்ட்ராக்ட் சர்வீஸ் எவ்வளவு? 20% ஆன் 4 crore. ஓகேவா? 20% ஆன் 4 crore. அப்போ Alt-C போட்டு 4 கோடி போடுங்க, இன்ட்டு 20% போடுங்க. போட்டுட்டு 18% டேக்ஸ் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 80 லட்சத்துக்கு என்ன டேக்ஸோ யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே அப்படின்னு உங்களுக்கு கால்குலேட் பண்ணிடும்.
இந்த மாதிரி என்ன பண்ணணும், இப்போ வந்து ஆர்ஏ பில் 2ன்னு சேவ் பண்ணும். இதை டிபிஎல்ஏன்னு போட்டு ஆர்ஏ பில் 2 அப்படின்னு நீங்கள் இதை சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நேரேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நேரேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதனுடைய நேரேஷன் என்ன, எஸ்டிமேஷன் பில். இது வந்து எஸ்டிமேஷன் பில்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ, 20% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் rupees 4 crore. என்னது கேன் ராய் உடஞ்ச கேரை போட்டுருக்கான், போட்டு அதை கட் பண்ணா தண்ணியே வரல. முதல்ல போய் சொல்லிட்டு வா, அவனை வேற கேன் போட சொல்லு. கேன் ஓபன் பண்ணிட்டேன். ஏன் அதை ஓபன் பண்ண, நீ போய் அவன் மாத்த சொல்லு. எனக்கு தான் தெரியும், ஓபன் பண்ணாதான் தெரியும் அது கேன் உடஞ்சிருக்கு. கேனை மாத்தி போட்டுருக்கான். ஆமா, போய் சொல்லு, போய் சொல்லிப்பா, இல்லைன்னா வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பில் வந்து ரைஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் டி நகருக்கும் ரைஸ் பண்ணணும், இதே மாதிரி சேட்பட்டுக்கும் ரைஸ் பண்ணணும். அடுத்தது இவன்ட்டேருந்து பேமெண்ட் வர மாதிரி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். இப்போ அடுத்தது ரெசிப்ட் என்ட்ரி. ரெசிப்ட் என்ட்ரி எப்படி சார் பண்ணுறது? இதே மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கும் போடணும். முதல்ல ஒரு சைட் எடுத்து ஃபுல்லாக முடிங்க, அடுத்து ஒரு சைட் எடுத்து ஃபுல்லாக முடிங்க, அடுத்தது ஒரு சைட் எடுத்து ஃபுல்லாக முடிங்க. அந்த மாதிரி 3 சைட்டும் போடணும். ரைட்டா? போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெசிப்ட் என்ட்ரிக்கு வாங்க. நீங்கள் இந்த சம்மு போடும்போது உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னா, சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு ரைஸ் பண்ணுறது, எகைன்ஸ்ட் வந்து எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸில் ரசீது என்ட்ரி எப்படி போடுறது, எப்படி வந்து பேமெண்ட் என்ட்ரி போடுறது, ப்ரீ அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் சென்டர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, காஸ்ட் சென்டர் வைஸ் எப்படி ப்ராஃபிட் அண்ட் அனலிசிஸ் நம்ம பார்த்து முடிவு பண்ணுறது. இந்த 5-6 விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ரைட்டா? அடுத்தது ஜேவி எப்படி போடுறது, டெப்ரிசியேஷன் ஜேவி எப்படி போடுறது. ஸோ இந்த அனலிசிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டா? இப்போ வந்து ரசீது என்ட்ரி போடணும். ரசீது என்ட்ரி போடணும்னா என்ன பண்ணணும், ஒரு 2 டேலி ஓப்பன் பண்ணுங்கள். இது ஒரு டேலி இருக்கட்டும். இதை வந்து ஒரு டேலியில் வந்துட்டு டிஸ்பிளே, அக்கௌண்ட்ஸ் புக்கு, லெட்ஜர் அப்படின்னு போட்டு அருணாவுடைய அக்கௌண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ. அருணாவுடைய அக்கௌண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு Alt F2 போட்டு எஸ்கேப் என்டர் கொடுத்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன பில் ரைஸ் ஆயிருக்கு, இந்த 2 பில் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த இடத்துல F5 அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ, F5 அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 1/5 பில்னா 1/6 பேமெண்ட் வரும். 1/6னா 1/7 ரசீது என்ட்ரி போடணும். ரைட்டா? பேமெண்ட் வரும். அப்படி நீங்கள் ரசீது என்ட்ரி போடணும். இது அப்படியே ஒரு எண்டில் இருக்கட்டும். இன்னொரு எண்டுக்கு போங்க. இன்னொரு எண்டில் போயிட்டு இன்னொரு டேலி ஓப்பன் பண்ணுங்க. இன்னொரு டேலி ஓப்பன் பண்ணுங்க. இன்னொரு டேலி ஓப்பன் பண்ணி அக்கௌண்டிங் வவுச்சர் V போடுங்க. இந்த ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க. கதவு மூடிட்டு போயிட்டு இருக்கிறான். மேல ஒரு கேன் இருக்கு, அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கலாம். என்னங்க நீ வந்து கிட்ட இருந்து ஏத்தி விடணும். ஓனர் எங்க இருக்கான்? தண்ணி தூக்கி போடுற தப்புன்னா ஓனர் எங்க இருக்கானா? ஓனர் இருக்கியா? ஓனர் எப்பயுமே இருக்கிறது இல்ல. அவன் எப்ப வரணும்? அவன் பின்ன நீ எப்ப பார்த்தாலும் தப்பு பண்றீங்களே.
அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து கிட்டக்க இருந்து எடுக்கணும். அவன் எப்ப வரான்றதே தெரிய மாட்டேங்குது. தெரியல, இனிமே அவன்கிட்ட வாங்க அத சொல்லுங்க, அது கரெக்ட். இனிமே அவன்கிட்ட தண்ணி வாங்காத போ. பின்ன நீங்க எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பு சொன்னா பசங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. அடுத்தது கண்டினியூ இன் எஜுகேஷன் மோட். சர்ச்சுக்கு போயிடுறேங்க. எங்கேயாவது போய் தொலை. ஆமா, போயிட்டு வந்துடுவேன். சர்ச்சுக்கு போயிடுறேன். நீயா? ஆல்ட்டுக்கே ஆல்டர். ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்கு, அதை வந்து ஆல்ட்டுக்கே வந்து போட்டு ஷட் பண்ணிடுவேன். இந்த கம்பெனியை ஷட் பண்ணிடுவேன். ஏற்கனவே நம்ம ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கணேஷ் ஃபவுண்டேஷன், அதை வந்து என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அக்கௌண்டிங் வச்ச வி ப்ரெஸ் பண்ணுங்க. வி ப்ரெஸ் பண்ணி ரசீது என்ட்ரிக்கு F6 ப்ரெஸ் பண்ணுங்க. ரசீது ப்ரெஸ் பண்ணுங்க. ரைட்டா? காஸ்ட் சென்டர் கிளாஸு இது வந்து ரசிப்ட் என்ட்ரி. இதுக்கு வந்து காஸ்ட் சென்டர் கிளாஸை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. ரைட்டா? ரசிப்ட் என்ட்ரிக்கு காஸ்ட் சென்டர் கிளாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது, வேண்டாம். ஸோ தட் நாட் அப்ளிகபிள் போட்டுருங்க. ஓடி அக்கௌண்ட்டில் பணம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓடி அக்கௌண்ட்டில் பணம் வருது. யார்கிட்டேருந்து வருது? அருணாட்டேருந்து வருது. ஆக்சுவலாக அவன் 1,65,20,000 தரணும். பட் வந்து அவன் எவ்வளோ தருவான் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 70,80,000 தரணும் முதல் பில். 1/5 பில்லு 1/6 நமக்கு பணம் தரான்னு வச்சுக்கோங்க. 1/5 பில்ல 1/6 நமக்கு பணம் தரான். பட் எவ்வளோ தரான் அப்படின்னா, கொடுக்க வேண்டிய காசில் நமக்கு 90% தான் வரும். ஒரு 10% வந்து அவன் ஹோல்டு பண்ணிவிடுவான். எதுக்காக ஹோல்டு பண்ணுவான்னா, டிடிஎஸ், செக்யூரிட்டி டெபாசிட் அது மாதிரி போயிடும். அது போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம கையில் தருவோம். ரைட்டா? அது போக பேலன்ஸ் அமௌண்ட் தான் நம்ம கையில் வரும். ஸோ தட் இப்போ வந்து அதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணிட்டான். 90% தான் வருது. அந்த 70 lakhsக்கு வந்து 90% வரும். அதை வந்து கால்குலேட் பண்ணி போடணும். உனக்கு வந்து செக்கு வந்து கொடுத்துருப்பான். செக் அமௌண்ட் தான் இங்கே என்ட்ரி பண்ணணும். பட் இது வந்து நம்ம வந்து 90% சொல்லிட்டு அசம்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ தட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 70,80,000க்கு 90% போடுங்க. 70,80,000 இன்ட்டு அதில் 90% இன்ட்டு 90% போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துருக்கும். இது வந்து முதல் பில்லுக்கு எகெயின்ஸ்ட். கண்ட்ரோல் ஏ கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு நீங்களாவே ஒரு செக் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு பேங்க் நேம் கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த பில் வந்தாச்சு. அடுத்தது இந்த பில்லு F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். இது ஜூன் மாதம் பேமெண்ட் வந்து எப்போ வரும்? ஜூலை மாதம் வரும். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1/7 போடுங்க ரசீது என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் ஓடியில் வருது. யார்கிட்டேருந்து வருது? அருணாட்டேருந்து. எவ்வளோ அமௌண்ட்டு? 94,40,000க்கு 90%. Alt C ப்ரெஸ் பண்ணி 94,40,000 இன்ட்டு 90% போட்டிங்கன்னா எகைன்ஸ் வந்து ரெண்டாவது பில் செலக்ட் பண்ணி என்ட்ரி கொடுங்க. செக் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும். செக் நம்பர் வந்து உங்களுக்கு பேங்க்கு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு, ஆமாம் இது ரசீது என்ட்ரி, அதனால் இதில் வராது. கஸ்டமருடைய செக் நம்பர். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரசீது என்ட்ரி போடணும். ரசீது என்ட்ரி போடுறது எப்படின்னு தெரியுதா? எகெயின்ஸ்ட்டு பார்த்தா போடலாமா? 2 டேலி ஓப்பன் பண்ணிக்கோ. ஒரு டேலியில் லெட்ஜர் வியூ வைங்க, இன்னொரு டேலியில் ரசீப்ட் என்ட்ரி. இங்கே பார்த்துட்டு அங்கே போடணும். போடலாமா? போடலாமாப்பா? போடலாமா போடக்கூடாதா சொல்லுங்கள். எஸ் சார். சொன்னால் தானே எனக்கு தெரியும். சார் எனக்கு புரியுது அப்படின்னா ரைட்டு, புரியலைன்னா இன்னொரு வாட்டி போட்டு காட்டுவேன். புரியுதா? Alt C அப்படிங்கிறது கால்குலேட்டர் பேனல் ஓப்பன் பண்ணுறது. அந்த இடத்துல Alt C. இந்த பக்கம் எவ்வளோ வேல்யூன்னு பார்க்குறோம், அந்த பக்கம் Alt C ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். இதை நான் டேலி வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் நடத்துறதுனால உங்களுக்கு சின்னதாக தெரியுது, கீழே வரும் அமௌண்ட்டு. Alt C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வரும். அந்த பட்டன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அந்த அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரைட்டா? அதை வந்து யூஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஓகே. இந்த மாதிரி ரசீது என்ட்ரி போடுறோம். அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி. F5 ப்ரெஸ் பண்ணுங்க. பேமெண்ட் என்ட்ரி. பேமெண்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலுக்கு வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பேமெண்ட்டு? ரெண்ட் வந்து 1 lakh. ரெண்ட் வந்து 1 lakh. நீங்கள் ரெண்ட்டுன்னு போட்டால் போதும், காஸ்ட் சென்டர் அலோகேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடும். ரெண்ட் வந்து எவ்வளவு? 1 lakh. ஒரு டேலிக்கு வாங்க, ஒரு டேலியை க்ளோஸ் பண்ணிடுங்க. பேமெண்ட் என்ட்ரி போது ஒரு டேலி மாத்திரம் வச்சுக்கோ.
கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற கிளாஸை செலக்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கிளாஸை செலக்ட் பண்ணும்போது இங்கே நீ ஓடி அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓடிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காஸ்ட் சென்டர் ஓடிக்கு எடுக்காது. ஏன் எடுக்காது அப்படின்னா இங்கே காஸ்ட் சென்டர் நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நாட் அப்ளிகபிள் நோ கொடுத்தாச்சு. அதனால காஸ்ட் சென்டர் கிளாஸு பேங்க்குக்கு நாட் அப்ளிகபிள். ஓகேவா? வேற எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல ஆல்ட் சி போட்டு ரெண்ட் அப்படின்னு அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நாட் அப்ளிகபிள் போடுங்க. இந்த இடத்துல வந்து 1 lakh அப்படின்னு போடுங்க. ரெண்ட் வந்து 1 lakh. காஸ்ட் சென்டர் ஆட்டோமேட்டிக்காக அது அலோகேட் ஆகிக்கும். செக் நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகிடும். இங்கே வந்து என்னென்னா பீயிங் த அமௌண்ட்டு இது வந்து ரெண்ட் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்ட்டு 1/5 கொடுக்குற மாதிரி டேட்டை மாற்றிக்கும். ஏப்ரல் மாதம் ரெண்ட்டு 1/5 கொடுக்குறோம். மே மாதம் ரெண்டு 31/5 கொடுக்குறோம் மந்த் எண்டில் அப்படின்னு. நேரேஷன் எழுதுங்க ஒன்றுக்கும். பீயிங் த அமௌண்ட்டு பெய்ட் அஸ் ரெண்ட்டு ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 20. எந்த மாதத்துக்கு வாடகை கொடுக்குறோம்? ஏப்ரல் 2020 ஏப்ரல் மந்த்து ஏப்ரல் அப்படின்னு போடுங்க. அடுத்தது 1/6 சாரி 1/5 இன்னும் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா எக்ஸ்பென்ஸும் புக் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி. இதில் காஸ்ட் சென்டர் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் கிளாஸ் அப்படின்னு போட்டுருங்க. கனரா பேங்க் செலக்ட் பண்ணிக்கோ. ஆல்ட் சி போட்டு சேலரி வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள். எவ்வளவு அப்படின்னா சேலரி எவ்வளோ இருக்குது? 40 lakhs இருக்குது. சேலரி எவ்வளவு? 40 lakhs. செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேரேஷன் எழுதணும். பீயிங் த அமௌண்ட்டு பெய்ட் அஸ் சேலரி ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 2020. ஸோ இந்த மாதிரி முதல்ல முடிங்க. அடுத்தது திரும்பவும் எக்ஸ்பெண்டிச்சர் கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோ. ஓடி அக்கௌண்ட்டு போட்டுக்கோ. ஓகேவா? போட்டுட்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் 15,000. ஆல்ட் சி போட்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். காஸ்ட் சென்டர் வந்து அப்ளிகபிள். 15,000 போட்டு என்ட்ரு கொடுத்துட்டு செக் நம்பர் 3 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? நேரேஷனில் பீயிங் த அமௌண்ட்டு பெய்ட் அஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் டெலிஃபோன் சார்ஜஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் 20. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பெண்டிச்சராக நீங்கள் என்ன பண்ணணும்? என்ட்ரி பண்ணணும். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு 2 lakhs. காஸ்ட் சென்டர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கிளாஸு பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ணுறோம். ஓடி அக்கௌண்ட்லேருந்து என்ன இதுன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ஸு காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோனா 2 lakh. 4 நம்பர் செக்கு. பீயிங் த அமௌண்ட்டு பெய்ட் அஸ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். EB charges for the month of April 2020. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது வேஜஸ். காஸ்ட் சென்டர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கிளாஸு பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ. ஆல்ட் சி போட்டு வேஜஸ் அக்கௌண்ட். வேஜஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள். பட் ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள். எவ்வளவு வேஜஸ்ஸு? 3 lakh. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் நம்பர் 1. இதுக்கு அந்த மாதிரி நேரேஷன் போட்டுக்கணும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். காஸ்ட் சென்டர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஓடி அக்கௌண்ட்டு. ஆல்ட் சி போட்டு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். செக் நம்பர் போட்டு நேரேஷன் போட்டு சேவ் பண்ணிக்கோ. அடுத்தது ஸ்டாஃப் வெல்ஃபேர். காஸ்ட் சென்டர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கிளாஸு ஓடி அக்கௌண்ட்டு. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்? லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள். ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோ அமௌண்ட்டு? 5 lakhs. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ். காஸ்ட் சென்டர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஓடி அக்கௌண்ட்டு மீல்ஸ் எக்ஸ்பென்சஸ்
காஸ்ட் சென்டர் வந்து அப்ளிகபிள், ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh. 8ஆம் நம்பர் செக். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் விசிபிள் ஆகல சார். எப்பையிலேருந்து விசிபிள் ஆகல? எப்பையிலேருந்து விசிபிள் ஆகல? எனக்கு 5 minutes-ஆவே விசிபிள் ஆகல உங்களுக்கு சார். விசிபிள் ஆகல, மற்ற எல்லாருக்கும் ஆயிட்டு தான் இருக்கு. நான் வந்து பண்ணிட்டேன். சல்மான் வருதா ஓகே இல்லையா? சார். எஸ் சார், கிடைக்கும், தெரியுது சார். உங்களுக்கு விசிபிள் ஆகலைன்னா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன்ல தான் இருக்கு, இல்லைன்னா இப்போ பசங்க நேரம் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னது? பிஸ்னஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ். ஓடி அக்கௌண்ட் சார் ஸ்டாக் பெண்டிங் இருக்கு சார். அது வீடியோ என்னப்பா? பாஸ்ல இருக்கு. வீடியோ பாஸ்ல இருக்கா? பாஸ்ல இருக்கு சார். வீடியோ பாஸ்ல இருக்கா? இல்ல போயிட்டு தான் இருக்கு. அது நிக்காது, நான் கொடுத்தா நிக்குது. ஓகேவா? பிசினஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் பாஸ்ல தான் இல்லப்பா, போயிட்டு தான் இருக்கு வீடியோ. ஓகே ஓகே. குழப்பி விட்றாதீங்க, நானே ரொம்ப தெளிவா இருக்கிறவன், என்ன குழப்பி விட்றீங்க? பிசினஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? 10 lakh. நேரேஷன் போட்டு ஃபைனலா வந்து என்ன பண்ணணும்? 31/3 ஒரு ஜேவி போடணும். டெப்ரிசியேஷன் ஜேவி. காஸ்ட் சென்டர் கிளாஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் கிளாஸ். ஜேவிக்கு வந்து ஷார்ட்கட் F7. ஜேவி எப்படி சார் போடுறது? எகைன் இன்னொரு லைக் த எக்ஸல் ஷீட்ல பாருங்க. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கு? ஆவரேஜா போட்டுங்க. எல்லாத்துக்குமே டெப்ரிசியேஷன் வந்து இங்கே டெப்ரிசியேஷன் அமௌண்ட் நான் போட்டு விட்டுருங்க. டெப்ரிசியேஷன் அமௌண்ட் எவ்வளோங்கிறது நான் இங்கே போட்டுருவேன். டெப்ரிசியேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு வந்து 15% டெப்ரிசியேஷன், லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து 10% டெப்ரிசியேஷன், மோட்டார் காருக்கு 10%, சாஃப்ட்வேராக இருந்தால் 40%. ஸோ தட் டோட்டல் டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 6,50,000. 6,50,000. ஆல்ட் சி போட்டு டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அண்டர் இன்டர்னல் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். ஏன் ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் அப்படின்னா, டெப்ரிசியேஷன்ங்கிறது இன்டர்னல் எக்ஸ்பெண்டிச்சர். இட் இஸ் நாட் ஏ குட்ஸ், இட் இஸ் நாட் ஏ சர்வீஸ். எவ்வளவுன்னா 6,50,000. கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னொன்றுக்கும் தனித்தனியாக போடணும். எக்ஸல் சீட்டை பார்த்து போடணும். பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு 75,000 கிரெடிட் வந்து பிளான்ட் அண்ட் மெஷினரி, அதுக்கு வந்து 75,000. கிரெடிட் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளவு? 5,25,000. சரி, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் மோட்டார் கார் எவ்வளவு? 50,000. சரியா போச்சா? இங்கே நேரேஷன் எழுதணும். பீயிங் த அமௌண்ட்டு, being the amount charged as depreciation for the year of financial year 2021 as per income tax act. அது மாதிரி நேரேஷன் எழுதணும். சரிங்களா? ஸோ தட் இந்த மாதிரி டெப்ரிசியேஷன் என்ட்ரி வரைக்கும் போடணும். ஸோ சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியாச்சு, ரசீது என்ட்ரி போட்டாச்சு, பேமெண்ட் என்ட்ரி போட்டாச்சு, ஜேவிசி போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட் பார்க்கறது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பார்க்கணும். எனக்கு என்னென்ன ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் அனுப்பணும். கேட்வே ஆஃப் டேலியில் பி வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணால் இந்த ரிப்போர்ட் வரும். பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் எப்படி? கேட்வே ஆஃப் டேலி, பேலன்ஸ் ஷீட்டு, ஆல்ட் F1. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இங்கே வந்து அப்படியே ஆல்ட் F1 ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் வைஸ் எனக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க. ரேஷியோ அனாலிசிஸ் இந்த ரிப்போர்ட் அனுப்புங்க. அடுத்தது காஸ்ட் சென்டர் வைஸ் டிஸ்பிளேல போங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போங்க, காஸ்ட் சென்டர் போங்க. அதில் வந்து காஸ்ட் சென்டர் பிரேக்கப்
அதில் ஒவ்வொரு காசு சென்டர் வயசு பாருங்க பிரேக்கப். இப்போ அடையார் காசு சென்டர் எடுத்துன்னு வச்சுக்க, எடுத்துட்டு ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ அடையார் காசு சென்டருக்கு எனக்கு 1,40,00,000 இன்கம் வந்திருக்கு. இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19,66,000 ஆயிருக்கு. ஸோ தட் எனக்கு இதில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1,20,00,000 எனக்கு ப்ராஃபிட். ரைட்டா? 1,20,00,000 எனக்கு இதில் ப்ராஃபிட். சப்போஸ் நீங்கள் வந்து சேட்பட்டு போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆல்ட் F1. இதுக்கு நான் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் புக் பண்ணல, சாரி இன்கம் புக் பண்ணல. உங்களுக்கு இந்த மாதிரி அடையார் காசு சென்டர் மாதிரி எல்லாமே தெரியும். உங்களுக்கு ஒரு சென்டருக்கு நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். ஒவ்வொரு காசு சென்டருக்கும் இன்கம் எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, இந்த மாதிரி தனித்தனியாக வந்து உங்களுக்கு புக் ஆகும். இந்த ரிப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். ஓகேவா? இது இல்லாமல் ஜிஎஸ்டி ரிப்போர்ட். ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி? ஃப்ரம் கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டிஓஜி, டி போடுங்க, ஓ போடுங்க, ஓ போடுங்க, ஓ போட்டு DO1 பீரியட் செலக்ட் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் வச்சுக்கோ, 1 நாள்லேருந்து 30 நாள் போடணும். ஆனால் 30 நாள் போட்டால் எஜுகேஷன் வெர்ஷன் வராது. அதனால் என்ன பண்ணு, 1/5 போடு. 1/5 போட்டு இங்கே ரிப்போர்ட் பாருங்க. இதில் அன்சர்டைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்குது. எதனால் இருக்குது அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கலான்னு இருக்கும். நீ அருணாவை செலக்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும். அருணாக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் அவனை ரெகுலர் டீலர்னு போடு, இல்லைன்னா காம்போ இதில் போட்டுரு, அன்ரிஜிஸ்டர்டில் போட்டுரு, இல்லைன்னா தப்பு அப்படின்னு சொல்லும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறது, இவர் ஒன்று ஜிஎஸ்டி நம்பரை போட்டுரு அருணாக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி நம்பர் போடலைன்னா அன்ரிஜிஸ்டர்டில் போட்டுரு. ஓகேவா? அப்போ என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு அருணா வந்து அன்ரிஜிஸ்டர் ஆக்கிடு. இந்த இடத்துல ரெகுலர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீ வந்து இவர் அருணா வந்து அன்ரிஜிஸ்டர், ஏன்னா இவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. அன்ரிஜிஸ்டர் போட்டோன்னா அங்கே போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா B2C ஸ்மால் இன்வாய்ஸ் இங்கே வந்து நிற்கிது. இந்த மாதிரி வந்து இப்போ இந்த ரிப்போர்ட் எனக்கு அனுப்பணும். அடுத்தது GSTR 3B எனக்கு அனுப்பணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஏதோ ஒரு மாதத்துக்கு அனுப்பினா போதும். 1/5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3B எனக்கு இந்த 3B ரிப்போர்ட் எனக்கு அனுப்பணும். ஸோ தட் இந்த மாதிரி GSTR 1, GSTR 3B. GSTR ரிப்போர்ட் எப்படி வரும்னா கேட்வே ஆஃப் டேலி DO1, DO3 ஸ்டார்டிங் போட்டு அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சா இந்த ரிப்போர்ட்லாம் எனக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த பேட்ச் 72வது பேட்சுக்கு தனியாகவும் 71வது பேட்சுக்கு தனியாகவும் கொடுத்துருக்கேன். 76வது பேட்சில் நீங்கள் 27 பேரும் அந்த வீடியோவை பார்த்துருக்கணும். பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் என்ன பண்ணணும், இந்த சம்மை நான் போடுறேன், கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் எனக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அட்ரஸ் க்ளோஸ் பண்ணுங்க.